உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரனாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் இந்த ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருகின்ற 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில குரு பகவான் ஆஸ் யூசுவல் அந்த இயல்பு தன்மையில இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள்ல 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 11ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி மறுபடியும் மீன ராசியிலிருந்து அந்த மேஷ ராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார். அடுத்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த மீன ராசியில இருக்கிறார். சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்துல சூரியன் தன்னுடைய மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல இருக்கு. இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த தினத்துலதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஒரு வளங்களையும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்று இருக்க நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த பலன்களை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார். நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் அமைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சில நல்ல வழிகள் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல்களையும் மன வேதனைகளையும் தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனையையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கடந்த 1.5 வருடங்களாக இருந்துட்டு இருக்குது. அதுலயும் நிறைய மிதுனராசி என்பர்கள் குடும்ப விவாகரத்து வழக்குகள் அப்படின்றது அதிகப்படியாக ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப நாலேஜ் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவர்களோட டிராவல் பண்றவங்க எல்லாத்தையுமே அதிகப்படியாக விரைவாக கிரகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லோ மோஷனா இருந்து எந்த விதமான ஒரு வேலையும் செய்யாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்துல ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களிலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த விவாகரத்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. அதுல இந்த ஜென்ம குரு அப்படின்றது மிக பெரிய அளவுல அவர்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து நிவாரணம் எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிவாரணம் ஆகப்பட்டது இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க தேவையில்லாத சில குழப்பமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ராசி அதிபதி 10ஆம் இடத்திற்கு வந்தாச்சு அப்படின்னாலே அந்த வேலையில இருக்கக்கூடிய அந்த பழு சுமைகளும் அதிகரிக்கும். அதே சமயத்துல நீங்க சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் தோன்றி மறைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த வருமான தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான வருமானத்தை சம்பாதிக்காமல் அதிகப்படியாக அவமானப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்களோ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அடுத்த மாதம் நீங்க கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி கொடுக்குற சமயத்துல உங்களுக்கு வருமான தட்டுப்பாடு வரும். இதனால ஒரு அவமானங்கள் தேவையில்லாத அந்த குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் சனியோட சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றி மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் ஏதாவது ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு கமிஷன் தொழிலோ செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அதை சிறிதளவுல செய்து பாருங்க. இப்போ ஏதோ ஒரு கமிஷன் பிசினஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு டிரான்சாக்ஷன் மாத்திரம் நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. அது சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சம்
பட்சத்துல தாராளமாக நீங்க அந்த முயற்சி செய்யலாம். எந்த ஒரு தொழிலையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய கையில இருக்கக்கூடிய காசை எடுத்து நீங்க மூலதனமா வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய ஒரு தொந்தரவுகளும் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. காதல் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது பெற்றோர்களின் சம்மதங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இது நாள் வரைக்கும் பெற்றோர்களினுடைய ஒரு முரண்பாடான கருத்துகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கும் அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தை போன்ற பாக்கியங்கள் அப்படி இல்ல, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. இயற்கையான முறையில குழந்தையை பெற்றெடுக்கிறதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நிறைய ஒரு வலிமைகளை உடைய ஒரு நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண முயற்சிகள் அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றாரு, ஆட்சி பெற்று வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திராதிபதி இங்க உங்களுடைய ராசியின் மீது பயணிச்சு கொண்டு இருக்கின்றார். இதனால இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சனியும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க, எங்களுக்கு வரன்களே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஏப்ரல் மாதம் முழுமையான அந்த திருமண முயற்சிகள் முழுமையாக வெற்றியடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் மிதுனராசி பெண்கள் தன்னுடைய அரசாங்க வேலையில ஒரு நிரந்தரமாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரெல்லாம் இப்போதைக்கு தற்காலிகமாக அரசாங்க உத்தியோகத்துல பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல நிரந்தர ஒரு உத்தியோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரெல்லாம் அரசாங்க தேர்வுகள் எழுதியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த தேர்வுகள்ல வெற்றிகள் உருவாகுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால பெண்களுக்கு, இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியையும் வேலையில ஒரு நிரந்தர தன்மையும் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இது எல்லாமே உங்களுடைய திசாபுத்திகளினுடைய அமைப்புகளை பொறுத்தும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்திகள் அங்கு வேறு விதமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, திசாபுத்திகளின்படி எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, திசாபுத்திகளின்படி எனக்கு நிரந்தர ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.